ஜிப்மர் பாண்டிச்சேரி ஒன் ஆஃப் தி டாப் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா. எனக்கு இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய ட்ரீம் காலேஜ்னு சொல்லலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சுமன் எம்பிஎம். நாம் இன்றைக்கி நிற்கிறது இந்தியாவிலே டாப் மெடிக்கல் காலேஜான ஜிப்மர், ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் முன்னாடி தான். ஜிப்மரை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்ககிட்ட இருந்து நிறைய இன்சைட்ஸ் அண்ட் நீட் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கேதர் பண்ணிக்கிற போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நீட் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, கரண்ட்டாக நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 15 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஜிப்மரில் நீங்கள் எம்பிபிஎஸ் எந்த இயர் பண்ணுறீங்க? என் பேர் பிரபஞ்சன். நான் ஜிப்மரில் இப்போ செகண்ட் இயர் பண்ணிருக்கேன். ஓகே, உங்களோட நீட் மார்க் என்ன? நான் ஆல் இண்டியா ரேங்க் என்ன? மார்க் வந்து 720 அவுட் ஆஃப் 720. ஆல் இண்டியா ரேங்க் 1. 2023 அந்த டைமில் 2 பேர் தான் ஆல் இண்டியா சென்டம், கரெக்ட்? ஸோ இதை விட டாப் இன்ஸ்டியூட் எய்ம்ஸ் டெல்லி கிடைக்கும், அண்ட் என்ஆர்எஃப் படி பார்க்கும் சிஎம்சி வெள்ளூர் கிடைக்கும். ஸோ இந்த டாப்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஏன் ஜிப்மர் ஆல்சோ டாப் சவுத் இந்தியாவில், பட் எதனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஜிப்மர் சூஸ் பண்ணீங்க? எனக்கு என்னென்னா ஜிப்மர் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜிப்மர் போகணுன்ட்டு, பிகாஸ் இது என் வீட்டுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது இங்கேருந்து. அண்ட் அது இல்லாமல் என்ஆர்எஃப் படி எய்ம்ஸ் இருந்தாலும் இதுவும் ரிசர்ச்சில் இப்பயும் நல்லா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜிப்மரில். அண்ட் சிஎம்சி என்னென்னா போகலாம், அதுக்கு வந்து ஆனால் 2 இயர்ஸோ 1 இயரோ பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒர்க் பண்ண முடிச்சுட்டு. பஸ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கே லைஃப் எப்படி இருக்குங்கிறது ஷேர் பண்ணி. இங்கே ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன், அது ரிலேஷன்ஷிப் அது சூப்பராக இருக்கும். அந்த நிறைய கல்ச்சுரல்ஸ், ஃபெஸ்ட்டு, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்பப்போ. ஹாஸ்டல் டே, ஹோலி, ஸ்பந்தன்றது, இது அந்த மாதிரி ஃபெஸ்ட் நிறையா இருக்கும். அகாடமிக்காகவும் இருக்குது. அண்ட் ரிசர்ச் சைடும் நிறையா 2-3 ஐசிஎம்ஆர், ஜிஜிஎஸ்டாஸ்னு 2-3 ரிசர்ச் அந்த எக்ஸ்போஷரும் இருக்குது நிறையா யூஜி ரிசர்ச் பண்ணதுக்கு. கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கீங்க உங்கள் கிளாஸில்? நாங்கள் 185, அந்த 180 to 190 அந்த. ஜெண்டர் ரேஷியோ? பாய்ஸ் அதிகம், 1:2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஃபேக்கல்ட்டி, டீச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் இயர் வந்து எங்களுக்கு 1.5 years. தமிழ்நாடு காலேஜஸ்லாம் ஃபைனல் இயர் 1.5 years வரும். இங்கே செகண்ட் இயர்லேருந்து எல்லா காலேஜுமே போஸ்டிங் இருக்கும். பட் இங்கே டெய்லி ஒரு 3 hours போஸ்டிங் போகிறோம் கிளினிக் இந்த டைமில். ஸோ மற்ற மெடிக்கல் காலேஜில் இருந்து ஜிப்மர் எந்த விஷயத்தில் யூனிக்காக டிஃப்ரெண்ட் ஆகுது? டீச்சிங் ஸ்கெடியூலே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. இது அட்டானமஸில், ஸோ எக்ஸாம்ஸ் டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற தமிழ்நாடு காலேஜ் ரிசர்ச்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இங்கே இருக்குது, எய்ம்ஸில் இருக்கும் ரிசர்ச்சு. அண்ட் தென் அதான் எக்ஸாம்ஸ்லாம் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அகடாமிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு சோசியல் லைஃப், அப்புறமா ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, டீம்ஸ் இருக்குது. இன்னும் இன்டர் காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறையா போவோம். கேஎம்சி, ஏஎஃப்எம்சி போவோம், இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட்டு. ஸோ எல்லாமே ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீட்க்கு நீங்கள் என்ன கோச்சிங் கொடுத்தீங்க, அண்ட் எவ்வளோ டைம் கொடுத்துக்கிட்டீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி? நீட்க்கு நான் 2 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்ணேன். அதான் 11th 12 கூட சேர்ந்து சிபிஎஸ்சி ப்ளஸ் நீட்டுக்கு கோச்சிங் போனேன் சென்னையில் வேலம்மாவில். அதான் மெயினாக என்சிஆர்டி தான் ஃபோக்கஸ் பண்ணோம். என்சிஆர்டி இல்லை லைன் பை லைன் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ். அண்ட் கடைசியில் வந்து நிறைய கிராண்ட் டெஸ்ட், நிறையா மார்க் டெஸ்ட், நிறைய மார்க் டெஸ்ட் எழுத நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ பயாலஜியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண உங்களோட டிப்ஸ்? இப்போ லாஸ்ட் நீட்டில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லைன் பை லைன், அது இல்லாமல் ஃப்ரெண்ட் புக்குக்கு லெசனுக்கு முன்னாடி இருக்க பேஜ்லேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எவ்வளோ நிறைய ட்ரிக்கியாக இருக்குங்க. ஸோ அதுவும் நிறைய கொஷின் சால்வ் பண்ணும். என்சிஆர்டி தான் 720. இப்போ எம்பிபிஎஸ் எது டஃப்பாக இருந்தது? அது காம்படிஷன் எக்ஸாம். ஸோ இந்த பக்கம் MBBS, NEET or MBBS, which one is tough according to you? டஃப்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது அப்ஜெக்டிவ்லேருந்து சப்ஜெக்டிவாக மாறும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர். பட் போக போக தெரியல, ஓகே தான். இது கொஞ்சம் டயரிங்காக இருக்கும் எம்பிபிஎஸ். இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து லாங் நைட்ஸ்லாம் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஒரு மெத்தடாலஜி அப்படி படித்ததுனால அது தெரியல. இது கொஞ்சம். எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் உங்களுடைய கரியர் பிளான் என்ன? பிஜி தான் பண்ணலான்னு இருக்கேன். பட் என்ன இது டிபார்ட்மெண்ட் இன்னும் சூஸ் பண்ணுவேன். இருக்கிற நீட் ஆஸ்பிரண்ட்க்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் டிப் ஆர் சஜஷன் என்னவாக இருக்கும்? அதான் என்சிஆர்டி மெயினாக நல்லா படிங்க. எவ்வளோ டெஸ்ட் எழுத முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் நிறையா எழுதுங்க. எரர் நோட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.
கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு அதுக்காக கைடன்ஸ் அண்ட் அதை பற்றி டீட்டெயில் யூனிவர்சிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லை ஸ்டடி எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்ராடில் ஆல்ரெடி எம்பிபிஎஸ் பண்ண டாக்டரே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. நான் ஆதித்யா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ ஜிப்மரில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட பேர் நவீன்குமார், செகண்ட் இயர் படிக்கிறேன், கிருஷ்ணகிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நீட் மார்க் சொல்லுங்கள் அண்ட் ஜிப்மர் உள்ள எப்படி அட்மிஷன் வாங்கினீங்க சொல்லுங்கள். நான் நீட்டில் 693 வாங்கி ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் வாங்கினேன். ஸோ 2023 பேஜ் கரெக்ட். 23 நான் 700 எடுத்தேன். சின்ன வயசுலேருந்தே ஜிப்மர் வரணும் தான் ஆசை. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஜிப்மர் தான் சூஸ் பண்ணேன். நீங்கள் எதனால ஜிப்மர் சூஸ் பண்ணீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னை விட்டு வெளில வந்து எனக்கு ஹாஸ்டலில் படிக்கணும்னு ஆசை. அதனால வந்துட்டு நியரஸ்ட் லைக் புதுச்சேரின்றது 3 hours தான் ஆவே. ஸோ வந்து எப்போனாலும் வந்துக்கலாம். அட் த சேம் டைம் ஹாஸ்டல் லைஃப் கிடைக்கும். அதனால ஸோ ஜிப்மர் பற்றி சொல்லுங்கள். ஜிப்மரில் யூனிக்கான விஷயம் அண்ட் எக்ஸ்போசர், கிளினிக்கல் எக்ஸ்போசர் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். லைக் 192 acres. ஸோ லைக் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ ஹாஸ்டலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து லைக் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ லைக் அந்த என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஐஐடி சென்னை போனாலும் லைக் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் க்ரீனரியாக ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். மற்றபடி பேஷண்ட்ஸ் எக்ஸ்போஷர், அப்புறம் லைக் நான் நிறைய லைக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ ப்ராப்பராக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைக் நாட் ஜஸ்ட் பிளேஸ், பீப்புள் கூட இங்கே இருக்கிற பீப்புள் வந்துட்டு எவ்ரி ஒன் வில் பி லைக் கொஞ்சம் கரியர் ஓரியன்டாக அது மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற பூஸ்ட்டும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஜிப்மரில் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து ரிசர்ச்சுக்கு வந்து ப்ராப்பராக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கைட் பண்ணுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த லைக் யூனிக் திங் அபவுட் ஜிப்மரை சூஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீமாக இருப்பாங்க. இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? அதுக்கு முன்னாடி அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது சொல்லிடுங்க. ஸோ ஜிப்மரை பொறுத்தவரையில் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி மூலமாகவும் வரலாம். யூடி அப்படிங்கிற கேட்டகிரியில் இங்கே ஸ்பெசிஃபிக் சீட் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 2 years முன்னாடி. உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. அதனால வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாண்டிச்சேரி பீப்புளுக்காக இங்கே படித்தவங்களுக்கு ரிசர்வ் சீட் இருக்கும். அது இல்லாமல் மற்ற எல்லாமே ஆல் இந்தியா கோட்டால் நீங்கள் ஆல் இந்தியா ரேங்க்கில் வந்து கிடைக்கிற சீட்ஸ். அதெல்லாம் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கரெக்ட். ஸோ அகடாமிக் எப்படி உங்களுக்கு மோர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கா? பேலன்ஸ் பண்ணலாம். லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து லைக் எல்லாருமே ஒரு டைம்லைனில் இருப்பாங்க. எங்களோட டைம்லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா தமிழ்நாடு காலேஜஸ்லாம் 4th year தான் வந்து 1.5 years. எங்களுக்கு வந்து செகண்ட் இயரே 1.5 years. ஸோ வந்து ஆல் ஓவர் லைக் எல்லா இது காலேஜஸும் முடிச்சிருவாங்க. இப்போ செகண்ட் இயர் முடிச்சிருவாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் 6 months இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டைம் டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும். மற்றபடி ஐ திங்க் ஓவரால் கரிக்குலம் சேம் தான். இல்லை லைக் சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கூட லைக் இப்போ ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இப்போலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ், சும்மா எக்ஸாம்ஸ் இல்லை. அது ஆக்சுவலாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கும் ப்ராப்பராக படிப்போம். ஸோ இப்போலேருந்தே ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு வியூ இருக்கிறதுனால லைக் ஃபைனல் இயர் வரும்போது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஜிப்மர் சூஸ் பண்ணலன்னா வேறு என்ன காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க எம்பிபிஎஸ்க்காக? ஏன்னா நான் வந்து மோஸ்ட்டாக சிஎம்சி வேலூர் இல்லை எம்எம்சி சூஸ் பண்ணியிருப்பேன். அப்பா எம்எம்சியில் தான் வேலை பார்க்குறாரு. ஸோ இஸ் அ ப்ரொஃபஸர். எம்எம்சியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரொஃபஸர். அதனால வந்துட்டு நான் மோஸ்ட்டாக அங்கே தான் போயிருக்கேன். நான் மேபி எம்எம்சி போயிருப்பேன். அண்ணனும் எம்எம்சி தான் படிக்கிறான். ஸோ வீட்டில் 2 பேர் டாக்டர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள். நீட்க்கு நீங்கள் என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? செல்ஃப் கோச்சிங் ஆர் கோச்சிங் கொடுத்தீங்க? செல்ஃப் ஸ்டடி ஆர் கோச்சிங்? நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் தான் சேர்ந்து படித்தேன். நான் வந்து 11th தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆலன் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அப்படி தான் படித்தேன். ஓகே, ஃப்ரெஷர் தானே? ரிப்பீட் பண்ணீங்களா? இல்லை ஃப்ரெஷர். கண்டினியூஸாக இன்டெகிரேட்டடாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? நானும் ஃப்ரெஷர் தான். நான் 11th 12th படிக்கும்போதே இன்டெகிரேட்டடாக கோச்சிங்கும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். லைக் என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? என்ன கோச்சிங் கோச்சிங் சென்டர். எஸ், க்ரீன் பார்க்கில் சேர்ந்தேன். க்ரீன் பார்க் நாமக்கல்ல படித்தேன். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த டைம்? நான் வந்து லைக் அது இன்டெகிரேட்டட் கோர்ஸை தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஸ்கூலுக்கு தனி இதுக்கு தனியும் கிடையாது. நான் வந்து சேர்த்து இது மாதிரி தான் பே பண்ணேன். ஸோ ஒரு இயர்லி 1.5 2.5 அந்த மாதிரி இருந்தது. க்ரீன் பார்க்கில் 11th 12th சேர்ந்து லைக் ஹாஸ்டலோட சேர்த்து 10 lakhs பக்கம் ஆயிருக்கும். 10 lakhs. ஓகே, நீங்கள் அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்கூல் அண்ட் இங்கே நீட் கோச்சிங்கும் பேலன்ஸ் பண்ணி. லைக் அது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ். நான் படித்த சிபிஎஸ்சி சிலபஸ். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது என்சிஆர்டி தான். அதுவும் நீட் சிலபஸும் ஒன்று தான். ஸோ வந்து நான் நீட்டுக்கு படித்த விதமே தான். போர்டு எக்ஸாமுக்கு தியரி பேப்பரில் எழுதுறதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக வந்து நீட்டுக்கு படித்த மாதிரி தான். நீங்கள் ஸ்டேட் போர்டு? நான் சிபிஎஸ்சி. கரியர் கோல் என்ன எம்பிபிஎஸ்க்கு அப்புறம்? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மோஸ்ட்லி பிஜி பிளான் பண்ணுவாங்க எல்லாருமே. காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ எது டஃப்பாக இருக்குது இப்போ? எம்பிபிஎஸ் டஃப்பாக இருக்கா இல்லை நீட் டஃப்பா? எது டஃப்? அப்போ வரைக்கும் நீட்டு டஃப். எம்பிபிஎஸ் வந்த பிறகு எம்பிபிஎஸ் தான் டஃப். ஆப்வியஸ்லி நீட்டை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹேவ் தட் ப்ரெஷர் ஆஃப் லைக்
அந்த எக்ஸாம் அந்த 1 டே பற்றி ப்ரெஷர் இருக்கும். எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாள் ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும். பட் லைக் எம்பிபிஎஸ் இஸ் டிஃபிகல்ட் ஒன்ஸ் யூ கம் ஹியர். பட் அது வரைக்கும் உங்களுக்கு நீட் தான் வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகும். இதுதான் ஜிப்மர் பற்றி நம்ம நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அண்ட் நீட் ஆஸ்பிரண்டோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி என்ன டாபிக் எந்த காலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலுமே அதை கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் ஸ்டடி அப்ராட் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த ஒரு நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கூட நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. நம்ம வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நர்சிங் பார்த்தீங்கன்னா 9 சீட்ஸ் வந்து எய்ம்ஸ் அண்ட் எல்லாருமே நீட் டஃப்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இல்லை எம்பிபிஎஸ் டஃப். நீட் மார்க் சொல்லுங்கள், நீட் கோச்சிங் சொல்லுங்கள். செல்ஃப் ஸ்டடி கோச்சிங்னா என்ன? 482 I studied in பிஎம்எல்எஸ். இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு சின்ன இடத்தோட முடிஞ்சிடும். ஆனால் பிஎம்எல்எஸ்க்கு அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் எங்களுக்கு தனியாக பயோகெமிஸ்ட்ரி போஸ்டிங்ஸ் இருக்குது. மைக்ரோபயாலஜிலே எங்களுக்கு 10 இருக்குது. பேத்தோவில் ஒரு 6 to 7 இருக்குது. is our national importance. Good opportunity for me to come here and pursue a paramedical course which is having no importance in India, of course.